எந்த வாகனம் ஓட்டினாலும் கூட நாம் பத்திரமாக வாகனம் ஓட்டினோம் என்றால் நாம் அப்படின்னா ஒவ்வொருவரும் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், ஒரு விபத்தை தடுக்கலாம்னா அது நம்மளால முடியும். நம்ம கவனமாக போயிட்டோம்னா அந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், நமக்கு காயம் ஏற்படாது. அதனால் வாகனம் ஓட்டும்போது பத்திரமாக ஓட்டணும். கண்டிப்பாக 2 சக்கர வாகனம் தான் ஹெல்மெட்டு போடணும். மேலே சொன்னது கூட அந்த சிப்பி யாருமே போடுறதில்லை, அது தூங்கிட்டு தான் இருக்குது. அது கீழே விழுந்தாலும் அதை அடித்து ஒரு 10 அடிக்கு அந்தான போயிடும், நம்ம தலையில் தான் அடிக்கிறோம். ஆக ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு வரணும். 4 சக்கர வாகனம் வந்தால் காலாக தான் சீட் பெல்ட் போடணும். மது அருந்து விட்டு கண்டிப்பாக வாகனம் ஓட்டக்கூடாது. செல் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. 2 சக்கர வாகனம் செல்வதற்கு 2 பேர் தான், 3 பேர் செல்வது கடல. அதேமாதிரி ஓவர் ஸ்பீடு ரேஸ் டிரைவிங் கண்டிப்பாக செய்யக்கூடாது. சிப்சாக்கு போடக்கூடாது. இப்போ நம்ம போடுறது இல்லைங்க, நம்ம வீட்டில் தம்பி, நம்முடைய குழந்தைங்க, அண்ணன் பசங்க, சொந்தம் வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் சொல்லணும். நிறைய பேர் நீங்கள் ஊர் சுற்றி பாருங்கள், நம்ம டவுனில் சுற்றுறோம்னா ஒரு 19 வயசு 22 வயசு 21 வயசு பசங்க டக்ஸை ஒட்டி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நினைவு நாள் போட்டிருக்கோம். எல்லாமே 2 வீலர் ஆக்சிடென்ட் தான். இயற்கையாக அவங்க போய் என்ன இறந்துருக்கு போகிறாங்க, இயற்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே 2 சக்கர வாகனத்தில் போய் ஏற்பாடு தான். அது மட்டும் இல்லை, டிரைவர்ஸ் எல்லாம் கவனக்குறையாக போகிறதுனால ரோட்டில் நடந்தே போக முடியல. நேற்று கூட உடையாப்பட்டில் ஒரு 62 வயசு மட்டன் எடுக்கிறதுக்கு காலைல வந்துக்கிறாரு, கார்பரேஷன் பஸ்ஸுக்கார் அடிக்கிறாரு, இறந்து போயிடாரு. நீங்கள் நல்லா சொல்லுங்கள், அந்த பஸ்ஸுக்காரு